Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்னன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லேப்ல ஃபிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட். The experiment name is creating a newsletter. ஓகே, ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டு கிரியேட் a newsletters ஆஃப் 3 pages. ஓகேவா, த்ரூ 3 pagesல ரெண்டு காலமாக பிரித்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூஸ் லெட்டர் வந்து கிரியேட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து என்ன இருக்கணும்னா, கண்டைன் சம் ஃபார்மேட்டிங் புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கணும். ஓகே, next one, for set the document background colors and confidential as the watermark. Okay, background colors வந்து செக் பண்ணிக்கலாம், watermark என்ன கொடுத்தோம்னா கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. And give the document a title which should be displayed in the header. டாக்குமெண்ட்டோட டைட்டில் வந்து ஹெட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகணும். அந்த ஹெட்டர் ஆர் ஃபுட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேஜ் should be different from other 2 pages. ஓகே, ஹெட்டர் ஃபுட்டர் வந்து மற்ற பேஜஸ் விட ஃபர்ஸ்ட் பேஜில் உள்ள ஹெடர் ஃபுட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் 2 pages இருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த ஆத்தர் நேம் அண்ட் டேட் அண்ட் டைம் இந்த ஹெடர், அந்த டேட்டு டைமு ஆத்தர் நேம் எல்லாம் ஹெட்டரில் இருக்கணும். இந்த ஃபுட்டர் ஷுட் ஹேவ் த பேஜ் நம்பர் வந்து ஃபுட்டரில் இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பண்ணதான் ஒரு நியூஸ் லெட்டர் கிரியேட் பண்ணணும் பை யூஸிங் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட். ஓகே, அது என்ன வருஷனாலும் யூஸ் பண்ண 2000 பண்ணிக்கலாம், 2003 பண்ணிக்கலாம், 2007 எதுனாலும் பண்ணிக்கலாம். பட் அந்த எப்படி அந்த ஃபார்மேட்டிங் இருக்குது, நியூஸ் லெட்டரோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து புல்லட்டிங் அண்ட் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி 3 காலமாக பிரித்து எழுதுறது, அது 2 காலமாக பிரித்து எழுதுறது. ஹெடர் அண்ட் ஃபுட்டரில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, நேமு டேட் அண்ட் டைம் இருக்கணும். அதே மாதிரி கீழே ஃபுட்டரில் வந்து பேஜ் நம்பர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூஸ் லெட்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன் பை யூஸிங் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு வாட் ஆர் த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ்? பென்டியம் டியூவல் கோர், 512 MB RAM, 500 GB எனது ஹார்ட் டிஸ்க். ஓகேவாப்பா, ஸோ நான் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டர் எப்படி செட் பண்ணுறது, புல்லட்டிங் எப்படி செட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு காலத்தை எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்படி பேஜோட பார்டர் வந்து இன்சர்ட் பண்ணுறது, செட் பண்ணுறது, அதே மாதிரி பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ரெண்டாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், அதே மாதிரி பேஜ் பார்டர் எப்படி இது பண்ணுறது, ஓகே, பேஜ் வந்து பிரேக்கு, இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவை அதை ரிவைண்ட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எம்எஸ் வேர்ட்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான மெனூஸ்லாம் இருக்குது, அந்த ஒவ்வொரு மெனுவும் என்னென்ன டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் திஸ் இஸ் என்னது டெஸ்க்டாப்பில் என்னது இந்த கீழே உள்ள இந்த பாட்டமில் இந்த பிளாக் கலரில் இருக்கிறப்ப அதுக்கு என்ன சொன்னேன், டாஸ்க் பார். அந்த டாஸ்க் பாரில் இந்த டைப் ஹியர் டு சர்ச் அப்படின்னு இருக்குல்லப்பா, இதில் நீங்கள் கர்சரை வச்சு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு நீங்கள் இது பண்ணும்போது அது ரிலேட்டடாக உள்ள எல்லாமே சர்ச் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ண, எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 என்னோட சிஸ்டமில் 2007 வெர்ஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுது, அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 ஃபைல் வந்து என்ன ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது. ஓகேவாப்பா, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதனால் ஒரு இதுவும் கிடையாது, ஏற்கனவே நான் என்ன பண்ணணும் அது மட்டும்தான் இருக்கும் இங்கே. ஓகே, ஸோ இதில் என்னென்ன மெனுலாம் இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் த ஆஃபீஸ் பட்டன், இந்த ஒரு 4 சிம்பிள் மாதிரி இருக்குல்லப்பா, கட்டமாக இருக்குல்ல, அதுக்கு பேர் ஆஃபீஸ் பட்டன். இந்த ஆஃபீஸ் பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபைலில் ஒரு நியூ டாக்குமெண்ட் இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூன்னு இருக்கும். அப்படின்னா ஒரு நியூ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஓப்பன் கொடுத்து இது ஏற்கனவே நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருந்துருக்கீங்களோ, ஆஃபீஸ் டாக்குமெண்ட் எது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதில் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா, அதே மாதிரி சேவ். இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் ஏதோ டைப் பண்ணியிருக்கீங்க, டைப் பண்ணதை போய் சேவ் கொடுக்கணும் அப்படின்னா சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். சேவர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் பண்ணதில் சில சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா சேவர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது போய் சேவ் ஆகிடும். அதே மாதிரி ஓகேவா, அதே மாதிரி பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் போய் ஏதோ ஒன்று நான் டைப் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குது, அதை பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண, இந்த மாதிரி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஆஃபீஸ் பட்டனில் நியூ நான் கிளிக் பண்ணுறேன். நியூ கிளிக் பண்ணி பிளாங்க் டாக்குமெண்ட்டாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ எனக்கு ஃபுல்லாக பிளாங்காக அது டாக்குமெண்ட் பேஜ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கி கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், கிரியேட் ஆகிடும். ஸோ ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கீழே இருக்குல்லப்பா, இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட், கொஞ்சம் நீங்கள் இப்படி ஜூம் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து பெருசாக காமிக்கும், ஜூம் வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி காமிக்கும். ஓகேவா, ஸோ நான் இந்த சிம்பிள் இப்போ டச் பண்ணனால அது காமிச்சிருக்கு. திரும்ப இந்த சிம்பிளை நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், டிசேபிள் ஆகிடும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட ஓப்பன் பண்ணோடனே ஆஃபீஸ் பட்டன் இருக்கும். இப்போ என்னோட 10 வெர்ஷன்ஸில் ஆஃபீஸ் பட்டன் இருக்குது. ஓகேவா? அதே இது வந்து அங்கே விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைல், எடிட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஆஃபீஸ் பட்டனில் நியூன்னு இருக்குது. நியூன்றதை கொடுத்து அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து என்னவாகும், இங்கே க்ரியேட் ஆகும். அதில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஃபைலை போய் நீ ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃபைல், இப்போ என்ன ஃபைலை ஓப்பன் பண்ணி, இப்போ இன்டர்னல் டெஸ்ட் 1 ஃபார் ஏஇசிடி அப்படின்னா இதை டச் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆகிடும், ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் இந்த இன்ட்டு சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ புரிஞ்சா? இப்போ நியூ ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம், எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இப்போ சேவ் கொடுக்கணும். இப்போ சேவ் அப்படின்னா இப்போ நான் இங்கே ஒரு டாக்குமெண்ட் வந்து இந்த இருக்குது, நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணணும், இப்போ சேவ் பண்ணணும். எதில் சேவ் பண்ணுன்றதை நீங்களாக செலக்ட் பண்ண. இப்போ டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை போய் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ செல்வி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் கொடுத்து அதை சேவ் அஸ் டைப், என்ன டைப்பில் சேவ் பண்ணுறேன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டா இல்லை என்ன டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்றது இங்கே காமிக்கும். இப்போ நான் வேர்ட் டாக்குமெண்ட்டை தான் சேவ் பண்ணணும். ஓகேவா? அதனால் எம்எஸ் வேர்டு எல்லாமே வேர்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட் கொடுத்து சேவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். ஓகே, கீழே காமிக்க பாருங்க, வேர்டு சேவிங் செல்வி அப்படின்னு காமிக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்வி. இப்போ வந்து இங்கே இந்த ஆஃபீஸ் இந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபைல் நேம் வந்து இப்போ செல்வின்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிடுச்சு இல்லையா? அப்படின்னா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபைல் நேமுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு. இதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, இப்போ நான் எதில் போய் க்ரியேட் பண்ணேன், டெஸ்க்டாப்பில் செல்வின்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஏன்னா அந்த லொக்கேஷனில் தான் நான் போய் என்ன பண்ணேன், இப்போ சர்ச் பண்ணது கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இதில் இருக்கான்னு பார்த்தல இந்த செல்வி இருக்கா டெஸ்க்டாப்பில், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது, க்ரியேட் பண்ண ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இவ்வளோதான். இப்போ ஒரு நியூ ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுன்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்டை இப்போ எடிட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே சேவ் கொடுத்துருது எப்படின்னு பார்த்தாச்சு. சேவஸ் அப்படின்னா சேவஸ் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா எதை சேவஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நான் செல்வின்ற டாக்குமெண்ட்டில் இந்த டாக்குமெண்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுக்கல, இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ணிவிட்டு திரும்ப அதிலே போய் சேவ் பண்ண, அந்த செல்வின்ற டாக்குமெண்ட்லேயே சேவ் கொடுக்கணும் அப்படின்னா சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவியூ. இப்போ நம்ம பிரிண்டர் வந்து நம்ம இதில் சிஸ்டமில் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பேஜில் நீங்கள் எதாவது டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் பிரிண்ட் ஃபார் கரண்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடாது, கரண்ட் பேஜ் இந்த பிரிண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, பிரிண்டர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும், ஆன் ஆகி. ஓகே, ஸோ இதில் பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செக் பண்ணிக்கணும். இதுதான் இருக்கணும். பேஜ் வந்து என்ன, நீங்கள் கரண்ட் பேஜ் இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண அதை மட்டும் கொடுக்கணும். அதை இல்லை எல்லா பேஜும் பிரிண்ட் எடுக்கணும்னா ஆல் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை எனக்கு என்பிடிவின் செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பேஜஸில் 2-3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பேஜும் தேர்ட் பேஜ் மட்டும்தான் என்ன ஆகும், இதில் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து எனக்கு 1 போதுன்னா 1, இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா கீழே ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஜ் பர் சீட், ஒரு சீட்டுக்கு எத்தனை பேஜ் வேணும், ஒரு பேஜா 2 பேஜா 4 பேஜா அப்படின்றது இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கேல் டு பேப்பர் சைஸ் வந்து எப்படி இருக்கணும், லெட்டர்ஸ் பேப்பர் சைஸ் ஆகுமா, டேப்லாய்டு இருக்கணுமா, இல்லை லீகலாக இருக்கணுமா, ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நோ ஸ்கேலிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கேலுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட்னு கொடுத்துட்டு இப்படி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகிடும். ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹோமில் நம்ம இருக்கு இல்லையா, அந்த மேலே உள்ள அந்த பாக்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னா இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்சஸ், மெயிலிங்ஸ், ரிவ்யூஸ், வியூ அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னா மெனூஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டோட மெனு பார். ஓகே, அதே மாதிரி கீழே இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டு, கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, ஃபார்மட் பெயிண்டர்ஸு, அதே மாதிரி இந்த இருக்குல்ல இதை டச் பண்ணி இது வந்து ஃபாண்ட் சைஸ். இப்போ நான் இங்கே ஒரு டைப் பண்ணுறேன், இன்டர்னல் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு இதை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபாண்ட் சைஸிங்னா இந்த டைப் பண்ணி இந்த இதோட ஃபாண்ட் சைஸ் நான் இது பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கர்சரை வச்சு இதை அப்படியே என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்ட் சைஸை நம்ம இங்கே கூட்டணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேஞ்சஸ் நடக்குதாப்பா, தெரியுதா உங்களுக்கு? 20 நான் கொடுக்குறேன், இங்கே 24 கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் கூட அப்படியே ஃபாண்ட் சைஸ் என்னது அந்த லெட்டர்ஸ் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இது என்ன டைப்பில், இப்போ நான் வந்து 14 வச்சுருக்கேன், பட் இது என்ன டைப் ஆஃப் வந்து பாண்டிங்ஸ் இருக்கணும். ஓகே, தீம் ஃபாண்ட் வந்து இப்போ நான் வந்து என்னது டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு நான் இங்கே சொல்லி வைக்கிறேன். டைம்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணினாலே அது லேட்டர் ஆகும். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன்னா இங்கே மாதிரி மாற்றிக்கலாம். உனக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இங்கே நீங்கள் வைக்க அதோட இது வந்து அங்கே காமிக்கும். ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா போல்டில் வேணும்னா நல்லா டார்க் பண்ணி காமிக்கும். இல்லை இன்னொரு தடவை நீங்கள் போல்டு வேணாம்னு நினச்சினா இன்னொரு தடவை போல்டை கிளிக் பண்ணிங்கன்னா
நார்மலா வந்துரும். ஓகே. அதே மாரி இட்டாலி அப்படின்னா ஸ்லாண்டிங்கா மாறும். தெரியுதா உங்களுக்கு ஸ்லாண்டிங்கா மாறுறது தெரியுதாப்பா? அதே மாரி அண்டர்லைன் அப்படின்னா அந்த இன்டர்நெட்ல டெஸ்ட்டுக்கு ஒண்ணுக்கு நேரா கீழ அண்டர்லைன் பண்ணிரும். ஓகே. அதே மாரி இப்ப எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சென்டென்சஸ் கேஸ் வந்து வேணும். இப்ப லோயர் கேஸா எல்லாமே இருக்குன்னா, லோயர் கேஸ். ஸ்மால் லெட்டர்ஸ்ல அப்பர் கேஸா இருக்கணும் அப்படின்னா மாறிரும். கேப்பிட்டல் லெட்டர்ல மாறிரும். ஓகே. அதே இது இல்ல எனக்கு வேண்டாம். கேப்லேஸ் ஈச் வேர்டு சென்டென்சஸோட ஆரம்பம் மட்டும் எனக்கு கேப்ஸ்ல இருந்தா போதும் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்டல் இருந்தா போதும் அப்படின்னா அந்த மாதிரி மாத்திக்கலாம். ஓகே. டாகுல் கேஸ் அப்படின்னா எல்லாமே கலந்து கேப்டலும் வந்து ஸ்மாலர் எல்லாமே கலந்து இருக்கும். அதுக்கு என்னது டாகுல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர். கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் டச் பண்ணீங்கன்னா அந்த கலர்ல அது மாறும். கிரீன் கலர் இது எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துல என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து என்ன அப்படின்னா டீமோட கலர். இப்போ நான் இந்த கலர் கொடுக்குறேன்னா அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்சஸ் தெரியுதாப்பா உங்களுக்கு? இப்போ இதில் எந்த கலர் தான் நீங்கள் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ்னு கீழே இருக்குது அந்த கலரில் எதுனா கூட இல்லை இது இந்த கலரில் எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா மோர் கலர் கொடுத்து இதில் எதுனா ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஃபார்மேட்டிங். இதை நீங்கள் லைட்டாக அதுக்கு வந்து டச் பண்ணாலே போதும் அதோட ரிலேட்டட் என்ன அது என்ன டாஸ்க் வந்து பண்ணுது அப்படின்றத இங்கே காமிச்சிடும். ஓகே. இப்போ இதை டச் பண்ணுறேன். கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்னா clear all the formatting from the selection leave only the plain text. இப்போ நான் என்ன பண்றேன் இதை செலக்ட் பண்ணேன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணி விட்டுரும் கிளியர் பண்ணி விட்டுரும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரிங்க் த ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி டிக்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்குல்லையே அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணணும் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. இதை அப்பர் பண்ணி அதாவது ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கீழே உள்ள இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூல் பார். மேலே உள்ள இந்த ஹோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட் ரெஃபரன்சஸ் மெயிலிங்ஸ் ரிவ்யூஸ் வியூஸ் அப்படின்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெனு பார். ஃபர்ஸ்ட் டூல் பார்னா என்ன தெரியுது மெனு பார்னா என்ன தெரியுது ஒரு ஃபைலை நம்ம எப்படி நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பிரிண்டோட ஃபார்மேட் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதெல்லாம் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா அலைன்மெண்ட். இப்போ நான் இங்கே இருக்கேன் இங்கேருந்து என்னென்னா கார்னர்லேருந்து வைக்கலாமா இல்லை சென்டரில் கொண்டுனா சென்டருக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி அந்த கார்னரில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் கொண்டு வந்து அதே மாதிரி ஈக்குவல் அப்படின்னா நடுவில் ஈக்குவலாக கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு லைனுக்கு இன்னொரு நான் இப்போ நான் இன்டர்னல் டெஸ்ட் 1 அப்படின்னு எழுதிருக்கேன். கீழே இன்னொரு லைன் எழுதுறேன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரி அப்படின்னு சொல்லி என்னோட சப்ஜெக்ட் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவாப்பா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு லைனையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இதோட லைன் ஸ்பேசிங் இந்த இன்டர்னல் டெஸ்ட் 1க்கும் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரிக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ 1ன்னு சொல்லி கொடுத்தேன்னா அந்த கேப் வந்து எனக்கு டிகிரீஸ் ஆகுது. இப்போ 1.5 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதுக்கேற்ற மாதிரி 2.5 அப்படின்னா அந்த கேப் நம்பர் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். 3.0 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் லைன் ஸ்பேசிங் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் விடணுன்றதை இது இன்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இது வந்து என்னன்னா புல்லட்டிங். நீங்கள் எப்படினாலும் புல்லட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு முன்னாடி இன்டர்னல் டெஸ்ட் ஒன்றுக்கு முன்னாடி இந்த மாதிரி புல்லட் கொடுத்துக்கலாம். இல்லை இப்படி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புல்லட்டிங் உங்களுக்கு என்ன புல்லட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடுங்க இன்சர்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்பர் சிஸ்டம் இப்போ நம்பரில் எனக்கு பாயிண்டாக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி கொண்டு வந்தால் எப்படி கொண்டு வந்துக்கலாம். இல்லை எனக்கு ரோமன் லெட்டரில் வேணும் இல்லை எனக்கு ஏபிசியில் வேணும் கேபிட்டல் ஏபிசியில் இல்லை எனக்கு ஸ்மால் ஏபிசியில் வேணும் இல்லை எனக்கு இந்த 1 2 3 இந்த மாதிரி வேணும் அப்படின்னா எது நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அந்த மாதிரி தான் புல்லட்டிங் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கரண்ட்லி லிஸ்ட் ஆஃப் லைப்ரரி ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இருக்கு இல்லையா இதான் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ப்பா. இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னா மேலே ஹெட்டர் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா ஹெட்டர்னா மேலே ஏதாவது டைட்டில் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டர்னா கீழே பாட்டம் ஆஃப் தி இப்போ இந்த டாக்குமெண்ட் கீழே வந்து என்னன்னா நீங்கள் பேஜ் நம்பர் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். 1ன்னு கொடுத்துட்டு இந்த டேப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா கர்சருக்கு முன்னாடி ஒன்று வச்சு இந்த டேப்பை புஷ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னது கார்னர் சைடுக்கு போயிடும். ஓகே. டேப் கீன்னு ஒரு கீ இருக்கும் அது கொடுத்து அதே மாதிரி மேலே நீங்கள் ஏதாவது ஹெட்டர் நீங்கள் ஸ்ரீ சௌடாம்பிகா பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எழுதணும் அப்படின்னா எழுதிக்கலாம். காமனாக சில டைட்டில்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டைட்டில் கொடுக்க வேண்டியதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைட்டில் கொடுத்து எழுதிக்கலாம். கீழே ஃபுட்டரில் பேஜ் நம்பர் இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸோட பேஜ் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதான். ஓகே. இது வந்து என்னது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஓகே. இது எப்படி ஓப்பன் பண்ணுன்றது தெரியுதுலப்பா. வியூஸில் இருக்கும் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் 10ல் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஓஎஸில் இதை நீங்கள் திரும்ப இந்த ஹெட்டர் எப்படி டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஓகே. அந்த ஹெட்டர் ஃபைல் மட்டும் இந்த மாதிரி வந்து டிசேபிள் பண்ணி காமிக்கும் லைட் கலரில் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை இந்த கர்சரை வச்சு 2 தடவை இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெட்டர் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். கீழே வந்து ஃபுட்டர் ஃபைல் ஓப்பன் விண்டோஸ் 10ல். பட் விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸில் என்ன இருக்கும்னா வியூன்னு இருக்கு இல்லையா இந்த வியூ ஆப்ஷனுக்குள்ளே போய் ஹெட்டர் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே.
ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் போய் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஹோம் பேஜஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் இன்சர்ட். இன்சர்ட்டில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டேபிள்ஸ். இந்த டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்? இன்சர்ட் டேபிளை இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் டேபிள் கொடுத்து அதில் நம்ம கேட்கும் எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும். எனக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 3 காலம் 3 ரோஸ் வேணும் அப்படின்னா இப்படி நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும், எனக்கு எங்கே கர்சரை வச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே கர்சரை வச்சுருக்கேன். இந்த ஹெடரை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கர்சரை வச்சு நான் இன்சர்ட் கொடுத்து என்ன பண்ணுறேன், இன்சர்ட் டேபிளில் போய் இன்சர்ட் டேபிள்னு கொடுத்து அதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ 5 காலம் எனக்கு வச்சுக்கிறேன், 2 ரோ, இப்போ 3 ரோ வச்சுக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடுச்சு, 5 காலம் 1 2 3 4 5 காலம் 3 ரோ வந்து என்ன ஆகிடுச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னா காலம்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குல்லப்பா அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரோ. ஓகே, அதே மாதிரி இன்சர்ட்டில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பிளாங்க் பேஜாக வேணுமா, இல்லை பேஜை வந்து 2ஆக பிரிக்கணுமா அப்படின்னா பிரிச்சுக்கலாம். பேஜை இப்படி 2ஆக பிரிச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிளாங்க் பேஜாக வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணினா பிளாங்க் பேஜை, கவர் பேஜ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும், கவர் பேஜ் வந்து 2 ஃப்ரண்ட் பேஜ். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது என்ன டைட்டில், இந்த மாதிரி கவர் பேஜ் வந்து டைப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வேறு என்னென்னலாம் இருக்குங்க அப்படின்னா பிக்சர் வந்து கொடுத்துக்கலாம். வேறு எப்படி இருக்கலாம்னா ஒரு நிமிஷம், இதை நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். திரும்ப இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். செல்வின்ற ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. இன்சர்ட்டில் போய் என்ன இருக்குப்பா, கவர் பேஜு, பிளாங்க் பேஜு, பேஜ் பிரேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி 2ஆக பேஜை பிரேக் பண்ணுறது. பிளாங்க் பேஜ்னால் வெறும் பிளாங்காக வந்து ஒரு பேஜ் இருக்கிற மாதிரி நான் சொன்னேன். நம்ம டேபிள் பார்த்தோம். அதே மாதிரி பிக்சர் ஏதாவது நான் வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிக்சர் கிளிப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். பிக்சர் இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது பிக்சர் நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கேமரா லோனில் ஏதாவது உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இருந்தால் எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஃபைல் நேம் இங்கே வந்துடும், கொடுத்து இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த பிக்சர் வந்து இங்கே வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ கிளிப் ஆர்ட் கொடுத்துக்கலாம். கிளிப் ஆர்ட்னா டிஃபால்ட்டாக வந்து ஃபோன் பண்ணிக்கோம்னா சிஸ்டமில் இருக்கும். இதை நீங்கள் இங்கே டச் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா சைடில் வரும். ஸோ சர்ச் ஃபார் என்ன சர்ச் பண்ண, சும்மா அதாவது டாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதில் சர்ச்சிங் ஃபார் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எதாவது இருக்கும். இல்லை கோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இருந்தால் வரும், இல்லை அப்படின்னா இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எதனால் நீங்கள் கிளிப் ஆர்ட் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் போய் அது இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் எங்கே வேணுமோ அதை போய் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வேறு ஏதாவது ஒரு பிக்சர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா பீகாக் அப்படின்னு நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுங்கள். கோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது பிக்சர் இருந்தால் இங்கே வரும். இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக எதுவும் பிக்சர் இல்லை அப்படின்னா வராது. ஓகே, ஸோ நான் இங்கே டாக்குன்னு கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப ஒரு சொல்லி காமிக்கிறேன். டாக்குன்னு கொடுத்தேன், டாக் கொடுத்து கோன்னு கொடுத்தேன். அது ரிலேட்டடாக உள்ள பிக்சர் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் இழுத்து இதை பெருசாக்கினா பெருசாக்கிக்கலாம், இல்லை சிறுசாக்கணும்னா சிறுசா. ஸோ இந்த 4 கார்னரை பிடிச்சி நீங்கள் இப்படி இழுத்து உங்களுக்கு அந்த பேஜுக்குள்ளே கவர் ஆகுற மாதிரி வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மினிமைஸ் பண்ணால் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சர்ட்டில் எல்லாமே பார்த்தாச்சு. அதே மாதிரி ஷேப், இது என்ன ஷேப்பில் வேணும் உங்களுக்கு, ஆரோ மார்க் ஏதாவது இன்சர்ட் பண்ணணுமா, இல்லை ரெக்டாங்குலர், ஸோ இது ஹரிசாண்டல், ஃப்ளோ சார்ட் ஷேப்பில், இல்லை என்னன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்னா என்னன்னா இந்த மாதிரி எதனால மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷனில் இந்த மாதிரி வேறு ஏதாவது பாக்ஸாக வேறு எது மாதிரி வைக்கணும்னா வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. தான் ஹெட்டர் ஃபுட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்டர் ஃபுட்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஹெட்டர் கொடுத்து நீங்கள் என்ன மாதிரி ஹெட்டர் இருக்கணும், மேலே என்னென்னலாம் வேணும், எனக்கு டைப்பு, டெஸ்ட்டு, லிஸ்ட்டு, நேம் இந்த மாதிரி வேணுமா, இல்லை வெறும் பிளாங்காக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டர் பேஜ் நம்பர் வந்து டாப்பில் வந்து நீங்கள் பேஜ் நம்பர் கொடுக்கணுமா, இல்லை பாட்டமில் வந்து பேஜ் நம்பர் கொடுக்கணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். டாப்னா அந்த பேஜோட மேலே, பாட்டம்னா அந்த பேஜோட கார்னரில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பேஜ் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேஜ் மார்ஜின் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஒரு பேஜுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மார்ஜின் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், வேர்ட் டாக்குமெண்ட்டில் எனக்கு ஒரு மார்ஜின் கிரியேட் ஆச்சு, 4 பக்கம் கோடு போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் எப்படிலாம் வந்து மேனுவல் ஒரு A4 சைஸ் பேப்பரை வாங்கி 4 சைடு வந்து கார்னரில் கோடு போடுறீங்களோ அதை வந்து நான் சிஸ்டமில் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ், எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் எதாவது டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தாச்சு. பேஜ் லேஅவுட்டு என்னென்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி இன்டென்ட் லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், ரைட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும். இப்போ பேஜ் பார்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் பார்டர் வந்து எப்படி இருக்கணும், பாக்ஸாக இருக்கணும்னா பாக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். ஓகே,
பேஜ் கலர் என்ன கொடுக்கணும். இப்போ பேஜுக்கு எனக்கு கலர் வந்து எல்லோ கலர் கொடுக்கணும். இந்த மாதிரி பேஜ் இல்லை ப்ளூ கலர் வேணா ப்ளூ கலர், நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அலைன் பண்ணுறது எப்படி இருக்கணும். எனக்கு டெஸ்ட் வந்து அலைன் பண்ணுறது லெஃப்ட்லேருந்து அலைன் பண்ணால் லெஃப்ட்டுக்கு போயிடும், ரைட்டில் அலைன் சென்டரில் அலைன் பண்ணால் சென்டருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ண ஃபாண்ட் எல்லாமே எனக்கு லெஃப்ட்டில் இல்லை ரைட்டில் வேணுமா, இல்லை டாப்பில் வேணுமா, இல்லை மிடில் வேணுமா, இல்லை பாட்டமில் வேணுமா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரொட்டேட் எப்படி ரொட்டேட் பண்ணுது, எனக்கு 90 டிகிரியில் ரொட்டேஷன் வேணுமா, இல்லை லெஃப்ட்டில் வைக்கணும், இல்லை வெர்டிக்கலாக வைக்கணுமா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலைங்க, செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாமே அதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் மெயிலிங்னா ரிவ்யூனா இதில் என்னென்னலாம் வேணால் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுப்பா. மெயினாக நீங்கள் வேலை பார்க்குறது ஹோமில் இன்செட்டில் உள்ள டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிக்சர் எப்படி வைக்கிறது, அதே மாதிரி பேஜை வந்து எப்படி கட் பண்ணி இது பண்ண, பேஜில் உள்ள கலர் ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி மாற்றுறது, எஃபெக்ட்ஸ் எப்படி மாற்றுறது, அதே மாதிரி பேஜ் கலர் எப்படி கொடுக்குறது, பேஜுக்கு பார்டர் எப்படி கொடுக்குறது, பேஜ் பிரேக் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி லெஃப்ட் மார்ஜின் அண்ட் ரைட் மார்ஜின் இடையில எவ்வளோ கேப் விடணும், எவ்வளோ சென்டிமீட்டரில் இது பண்ணணும், அதே மாதிரி எப்படி அலைன் பண்ணணும் ஒரு டெஸ்ட்டை, அதே மாதிரி எப்படி ஒரு டெஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது, அது நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பேஸிங் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்றது. ஃபார்மெட்னா நிறைய பண்ணிக்கலாம். ஏதாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதாவது ட்ரா பண்ணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஏதாவது இது பண்ணால் அப்போல்லாம் அந்த ஷேப் அதை அப்படியே மாற்றிக்கலாம். என்ன ஷேப்னாலும் நம்ம ஷேப் வந்து ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணலாம். இல்லை பாதி தான் எனக்கு ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓகேவாப்பா. 3D எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே. ஷேடோ எஃபெக்ட்ஸ் வேணுன்னா ஷேடோ எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஹைட்டு வித்து வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உனக்கு ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும், வித் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளோட இந்த பிக்சரோட ஹைட் அண்ட் வித்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பேசிக் வந்து ஒரு நாலேஜ் அபவுட் எம்எஸ் வேர்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்ப்பா, ஒரு உள்ள டெஸ்க்டாப்குள்ளே போகணும். நான் மினிமைஸ் பண்ணிவிட்டேன். டெஸ்க்டாப்பில் டைப் ஹியர் டு சர்ச்சில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது வேர்டு ரேட்டடாக உள்ள ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் என்னென்ன இருக்குது, ஆஃபீஸ் பட்டனில் போய் நியூ, ஓப்பன், சேவர்ஸ் எல்லாம் பட்டன் இருக்கும். நியூன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது நீங்கள் வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் வேறு ஏதாவது எடிட்டிங் பண்ணிங்கன்னா சேவர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. பிரிண்ட் கொடுக்கணும்னா எப்படி பிரிண்ட் கொடுக்குறதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் இந்த ப்ளூ லைன்ஸ் இருக்குல்லப்பா, அந்த மேலே இன்செர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்சஸ் எல்லாமே என்ன சொன்னேன், மெனு பார். கீழே உள்ள இந்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளவே சொன்னேன். கண்ட்ரோல்ஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கட் ஆகிடும். கீபோர்டில் கண்ட்ரோலிங் எக்ஸையும் அட் டைமில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கட் ஆப்ரேஷன். கண்ட்ரோலிங் சியும் அட் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது காப்பி ஆப்ரேஷன். கண்ட்ரோலிங் வியையும் அட் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்னது, பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, இன்சர்ட்டில் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, பேஜ் எப்படி பிரேக் பண்ணுறது, ஏதாவது பிக்சரை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டாக்குமெண்ட்டில். ஓகே. அந்த மாதிரி பேஜ் லேஅவுட்டில் நான் என்ன பண்ணேன், மார்ஜின் எவ்வளோ கொடுக்குறோம், ஓரியன்டேஷன்ஸ் என்ன மாதிரி ஓரியன்டேஷன், போர்ட்ரேட் இருக்கணுமா, லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணுமா, சைஸ் வந்து A4 சைஸ் பேப்பரா, இல்லை A3 சைஸில் இருக்கணுமா, A5ல் இருக்கணுமா, இல்லை ஸ்டேட்மெண்ட் லீகலாக இருக்கணுமா, அந்த மாதிரி காலம்ஸ் வந்து இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்டை ஒரு காலம் இருந்தால் போதும். இப்போ 2 காலம் நீங்கள் கிளிக் பண்ணால் ரெண்டாவது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 காலம் வேணும், எனக்கு லெஃப்ட்டில் வந்து காலம் வேணும், இல்லை ரைட்டில் வந்து காலம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எதனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி பேஜை வந்து பிரேக் பண்ணுறது எப்படி அப்படின்றது, 2 பேஜாக பிரேக் பண்ணுமா, 3 பேஜாக பிரேக் பண்ணுமா, அந்த மாதிரி. ஓகே. அதே மாதிரி லைன் நம்பர் கொடுத்துக்கலாம். கண்டினியூஸாக கொடுக்கணுமா, இல்லை வேறு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி கொடுக்கணுமா, அந்த மாதிரி வந்து ரேண்டமாக கொடுத்துக்கலாம். பேஜ் கலர், பேஜ் பார்டர் அப்படின்னா மார்ஜின் ஏதாவது பாக்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை ஷேடோ மாதிரி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட இஷ்டம் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணி இது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாறிடும். ஓகேவாப்பா. அதே மாதிரி வியூவில் நிறைய பார்த்தோம். என்னென்ன இருக்குது, ரிவ்யூஸ், மெயிலிங், அது மாதிரி டேபிள் எப்படி கிரியேட் பண்ணி இன்சர்ட் போட்டு டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் டேபிள் கிரியேட் ஆகும். அதில் போய் நீங்கள் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி, இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோவும் 3 டைப் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 காலம் 3 ரோ வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் போய் நம்ம என்ன ஹெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெட்டர் வந்து எனக்கு மேலே என்னென்னலாம் வேணும், டைப் த டாக்குமெண்ட் டைட்டில் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை இயரும் சேர்த்து வேணுமா, அதே மாதிரி ஃபுட்டர் கீழே வந்து பாட்டமில் எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம ஏதாவது என்ன டைப் ஆஃப் ஹெட்டர் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் அது க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்.
இந்த விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணி அந்த டேபிளை வந்து எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. இதை நீங்க உங்க வீட்டில் சிஸ்டம் வச்சிருப்பீங்க எல்லாருமே கம்பல்சரி. ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருக்கும். அந்த லேப்டாப்ல இந்த நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு நாளைக்கு நல்லாவே புரியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.